இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1st of April அண்ட் மார்னிங் வந்து 10 o'clock ஆகுது டைமு. ஆக்சுவலாக நேற்று வந்து vlog பண்ண வேண்டியது, பட் ஆனால் வந்து நேற்று சுத்தமாக vlogே பண்ணல. நேற்று ஈவினிங் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரி போட்டு தான் தட் வந்து எதனா கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா கேளுங்க, பாதி இங்கே இன்ஸ்டாகிராமில் ஆன்சர் பண்ணுறேன், மீதி எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் வர vlogல ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா எப்போ தான் சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போடுவேன். இப்போதைக்கு ட்ராவல் வீடியோஸ்லாம் போட முடியாது, எல்லோரும் வீட்டிலே உட்காந்துருக்கிற காரணத்தினால. ஸோ ஃபியூச்சரில் வரும். ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஆக்சுவலாக வந்து பிளான் இதுதான் இருந்தது, தட் வந்து ஏர்லி மார்னிங் ஏஞ்சி வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓகே இன்னிலேருந்து வந்து டயட் இருக்கலாம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என்னென்னா வந்து இந்த தூக்கம் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் ஆகினே இருக்குது. தட் வந்து வீட்லேயே இருக்கிற காரணத்தினால என்னன்னு சொல்லிட்டு தெரியல, மார்னிங் வந்து ஏஞ்சிக்க முடியல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 o'clock அலாரம் வச்சேன், 6 o'clockலேருந்து அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக. பட் ஆனால் வந்து சுத்தமாக ஏஞ்சிக்கல, இன்னும் அப்படியே அந்த தூக்க கலக்கத்தில் தான் பேசின்னு இருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாருமே செம்ம லவ் கொடுத்துருந்தீங்க, எனக்கும் சரி எங்கள் அப்பாவுக்கும் சரி. ஒரு யங் பாய் அப்படியே அவர் கமெண்ட்ஸ்லாம் படிச்சுன்னு, இப்போ அதுக்கு தான் நான் அப்படியே சொன்னேன் கேமராவில் வர மாதிரி. அவர் ஆல்ரெடி வந்து இதுதான் எங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் எதனா ஒன்று போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்பா ரொம்ப யங்காக இருக்காருடா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பார்த்துக்கிறேன் என்னன்ட்டுன்னு. ஸோ மோட்டி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா. ஃபஸ்ட்லாம் வந்து எவ்வளோ லேட்டாக தூங்கினாலுமே வந்து ஏர்லி மார்னிங் 6 o'clockலாம் வந்து முழிப்பு வந்துடும், டக்குன்னு ஏஞ்சிடுவேன். அப்பா இன்னும் வெயில் அடிக்குது போ சீரியஸாக. சரி ஏஞ்சிடும் லேட்டாக தான் ஏஞ்சோம், வந்து எக்ஸசைஸ் எதனா பண்ணலாம் அப்படின்னு நினச்சா செம்ம வெயில் அடிக்குது. வெயிலில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மூடு வராது சத்தியமாக. ஸோ போய்ட்டு இப்போ அந்த Q&A ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், தட் வந்து கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. அதை கொஞ்சம் நல்லா இருந்த கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு மட்டும் உட்காந்து இப்போ ஆன்சர் பண்ணுவோம். என்ன கிரியேட்டர் ரூமே வந்து செம்ம நாஸ்டியாக இருக்குது உண்மையாக சொல்லணும். ஸோ அந்த காமனான கொஸ்டின்ஸ் எதுவுமே பிக் பண்ணல, இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் பிக் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். மோனி வந்து கேட்டிருக்காரு, டெய்லி வீடியோஸ் போடணும்னு எதனால் முடிவு பண்ணிங்க, வீக்லி 3 to 4 வீடியோஸ் போட்டால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து டெய்லி வீடியோஸ் போகிறத விட வீக்லி வீடியோஸ் போகிறது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம் தான். டக்குன்னு பொறுமையாக நிறைய டைம் இருக்கும், கண்டென்ட்டை பற்றி யோசிக்கிறதுக்கு நிறைய மீன்ஸ் எப்படி சொல்கிறது, எடிட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கும், ஷூட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பெருசாக பிரச்சனையே இருக்காது. பட் ஆனால் என்னென்னா அந்த டைம் எல்லாத்தையுமே வந்து நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுவேன். எப்படின்னா சும்மா வெட்டியாகவே உட்காந்துட்டு இருப்பேன் வீட்டில், தட் வந்து எதுவுமே பண்ணாமல் மூவி பார்த்துட்டு மொபைல் நோண்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். நான் செம்ம எப்படி சொல்கிறது, ஒரு கட்டத்தில் யோசிக்கும் போது ஏன்டா இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து சரி ஓகே என்ன நானே பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெங்களூர் வந்து ஜாபுக்கு போய்ட்டு அப்படியே வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் வந்து அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது செட் ஆகாத காரணத்தினால சரி ஓகே மறுபடியும் சென்னை வந்துட்டோமா, சென்னை வந்து மறுபடியும் சேம் அதே ரொட்டீன் லைஃப்பில் வந்து நம்ம இறங்க வேணாம், இன்னும் கொஞ்சம் நம்மளே வந்து பிஸியாக வச்சுக்கலாம். மீன்ஸ் வந்து எப்போவுமே ப்ரொடக்டிவாகவே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தூங்கி ஏஞ்சவனே விளாகிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போ அதை எடிட் பண்ணுவேன். ஸோ வந்து இது மாதிரி வந்து எவ்வளோ பிஸியாக வச்சுக்கணுமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஓகே அது மட்டும் இல்லை, என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். மீன்ஸ் வந்து கிரியேட்டர் வாக்கிங் கூட்டின்னு போகிறதா இருக்கட்டும், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம், தட் வந்து இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் பிகாஸ் ஆஃப் கொரோனா வந்து இப்போ எல்லாமே வந்து அப்படியே கொஞ்சம் உல்ட்டாவாக சேஞ்ச் ஆகின்னு இருக்குது. பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து சரியாயிடும் நம்புகிறேன். ஸோ அதனால தான் வந்து டெய்லி வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டே வந்தது. தூரம் போட முடியும் அப்படின்றது வந்து தான் எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து கண்டிப்பாக ஒன்று ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. ஸோ அதுதான் இப்போ ஆரம்பிச்சாச்சு. அவிஷ் கேட்டிருக்காரு, ஹூ டு யூ ஹேட் மோஸ்ட்? ஐ ஹேட் மோஸ்ட்னால் வந்து நான் அவ்வளோவா வந்து ஹேட்லாம் மீன்ஸ் கோவம் வரும், தட் வந்து பிடிக்காமல் போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஹூ டு யூ ஹேட் மோஸ்ட் நான் வந்து ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் நான் எதுக்கு இப்போ படித்தேன்னு எனக்கே தெரியல. நான் வந்து அவ்வளோவா யாரையும் ஹேட்லாம் பண்ணல பாஸ், அதுதான் உண்மை. நானும் எவ்வளோ யோசித்து பார்த்தாலும் வந்து யாரும் வரல மைண்டில், ஏன்னா நான் வந்து யாரையும் அவ்வளோவாலாம் ஹேட் பண்ணல. எல்லாருமே நம்மளுக்கு வந்து டீமோட்டிவேட் பண்ணுறவங்க கூட ஒரு சைடில் நம்மளை மோட்டிவேட் தான் பண்ணின்னு இருக்காங்க, அவங்க நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு. ஸோ ஹேட்டர்ஸாக இருந்தாலுமே வந்து நம்மளை இந்த இதுவை வந்து நெருப்புல விட்டு எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி தான் ஹேட்டர்ஸ் வந்து நம்மளை எவ்வளோ வந்து இது பண்ணுறாங்களோ, நம்மளை அடிக்கிறாங்களோ அவ்வளோ நம்ம ஸ்ட்ராங் ஆகினே இருப்போம். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து நான் யாரையும் ஹேட் பண்ண மாட்டேன். ஸோ இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, குவாரண்டைன் டேஸில் வீட்டில் என்ன பண்ணுறீங்க ப்ரோ சொல்லுங்கள், பயங்கரமாக போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் வந்து டெய்லி வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மார்னிங் வந்து ஒரு 10 o'clock 11 o'clock தான் ஏஞ்சிக்கிறேன். ஸோ ஏஞ்ச உடனே வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த அன்றைக்கி vlog வந்து போய் அப்லோட் பண்ணுறது.
ஸோ அந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சிடுவேன். அது வந்து ஒரு 1 o'clock 1:30 முடிஞ்சிடும் அந்த ஒரு ஒர்க்கு. ஸோ அதெல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது தம்ப்நெயில் அது எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணுறது அதெல்லாமே ஒரு 1/2 hour ஆகிடும். ஸோ வந்து இந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே கண்டென்ட் வந்து ஷூட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுவேன். ஸோ எப்படி ஷூட் பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மீன்ஸ் அடுத்த vlog வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அடுத்த vlog ஷூட் பண்ணி அது எப்படியும் வந்து ஒரு ஈவினிங் 5 o'clock 6 o'clock வரைக்கும் அது டைம் போயிடும். ஸோ இப்படி தான் வந்து டெய்லி இப்போ ரொட்டீன் போயின்னு இருக்குது. பட் ஆனால் நிறைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இப்போ அப்படியே ஹோல்ட் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். மீன்ஸ் வந்து பிளான் பண்ணி இந்த ஒர்க்ஸ் நிறைய மீட்டிங்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ இந்த குவாரண்டைன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பிளான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறமா எப்போ ப்ரோ என்ன ரைடு போக போகிறீங்க எங்கே போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days ரைட் ஆச்சு. சும்மா சின்னதாக ரைடாக ஒரு போயிட்டு வந்துட போகிறேன். அதுக்கப்புறமா சின்ன ரைட்ஸ் எதுவுமே இருக்க போகிறதில்ல. அதுக்கப்புறமா தமால் துமில் ரைட்ஸ் தான் இருக்க போகுது. ஹோப்ஃபுல்லி வந்து கரெக்டாக இந்த 14ஆம் தேதியோடு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். பார்க்கலாம். வெங்கட் NS200 ஸ்டார்டிங் பீரியட்ஸில் ரைட் போகும்போது வந்து அப்பா கிட்ட எப்படி பர்மிஷன் வாங்கினீங்க எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்லலாம் ரைட் போகும்போதெல்லாம் வந்து நான் அவ்வளோவா பர்மிஷன்லாம் வாங்கலை, சொல்லாமல் கொள்ளாமல் தான் போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து அதுக்கப்புறமா தான் சொல்லிட்டு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்போது அவங்களுக்கே ஓகே போய்ட்டு வா அப்படின்ற மாதிரி விட ஆரம்பிச்சிட்டாங்க. பெருசாக ஒன்றும் பண்ணல. நான் ஆல்ரெடி வந்து எங்கள் அம்மா கூட பண்ண Q&A வீடியோலேயே வந்து அதை பற்றி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். மோட்டி வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு, எத்தனை கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கிறது வந்து எல்லாருக்குமே நிறைய ஒரு பெரிய ஒரு டவுட்டாகவே இருந்தது. மோட்டி வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போதைக்கு 3 years ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 2017 வாங்கினா 2020 3 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு கரெக்டாக இப்போது. அண்ட் கிட்டத்தட்ட வந்து 1.8 lakhs kilometers மேலே வந்து ஓடிடுச்சு. அக்யூரேட்டாக தெரியல எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கன்ஃபார்மாக 1.8 lakhs kilometers மேலே ஓடிடுச்சு. ஸோ கைண்ட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 to 4 ஸ்பீடாமீட்டர் நம்ம மாற்றிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு மோட்டியில். ஏன்னா வந்து கிராக் உள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்பீடாமீட்டர்லையும் ஒரு ரீடிங்ஸ் இருக்கிறதுனால வந்து எனக்கு அக்யூரேட்டாக தெரியல. ஜஸ்ட் வந்து 1.8 lakhsன்றது மட்டும் ஒரு ரஃபாக ஒரு கால்குலேஷன் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே இந்த ஸ்பீடாமீட்டரில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, இந்த ஸ்பீடாமீட்டர் மாற்றும் போது இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு. V3 கிட் எயிட் வந்து ப்ரோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் கூவாமல் இருக்கு. அதெல்லாம் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயத்த இன்னும் மிஸ் பண்ணினே தான் இருக்கேன். அது வந்து வாழ்க்கையில் ஒரு பார்ட்னே சொல்லலாம். மீன்ஸ் வந்து நம்ம ஒரு விஷயத்தை இழக்கிறதா இருக்கட்டும், அதை மிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். ஸோ அது எல்லாத்தையுமே கடந்து போய் தான் ஆகணும். யாருக்குமே அது நடக்காமல் இருக்காது. கண்டிப்பாக எல்லாருக்குமே அது நடந்துக்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எதனா ஒன்றத்தை மிஸ் பண்ணுவாங்க. உங்கள் ட்ரீம் பிளேஸ் என்ன ரைட் பண்ண அண்ட் ஒய் எப்போ போவீங்க? ட்ரீம் பிளேஸ் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு பிளேஸ்ன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக இல்லாமல் இருந்தது. மீன்ஸ் வந்து ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றணும், எல்லா இடத்துக்கும் போகணும், யூரோப் கண்ட்ரிஸ் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு க்ரஷ்னே சொல்லலாம். பாகிஸ்தானில் வந்து உன்சோ வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை வந்து நான் மோஸ்ட்லி நிறைய வீடியோஸை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நிறைய மீட்டப்ஸையும் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா வந்து அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகிறேன், பாகிஸ்தான் உன்சோ வேலிக்கு. பட் ஆனால் வந்து இந்தியனாக இருக்கிறதுனால வந்து நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபாரினர்ஸாக இருந்தால் கூட எஸ்கார்ட் வச்சு அலோவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்தியன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து நந்து KTM ப்ரோ, நீங்கள் ரைட் பண்ணும்போது ஆங்கிரியான மூமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் ரைட் பண்ணும்போது கூட அவ்வளோவா வந்து கோவப்பட மாட்டேன். பட் ஆனால் காரில் போகும்போது வந்து இந்த பைக் 2 wheelers அவங்க எல்லாருமே வந்து சைடில் வந்து கிராஸ் பண்ணுறது, ஓவர்டேக் பண்ணுறது, அது மாதிரிலாம் போனால் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடும் எனக்கு. அப்படியே விண்டோவை இறக்கிட்டு அப்படியே பச்சை திட்டிக்கிட்டே போவேன் நான். அந்த கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாலே வந்து அந்த ஒரு ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும் பயங்கரமாக. எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கார் ஓட்டுறது அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அது ஒரு ரீசனும் சொல்லலாம். பைக் ஓட்டும்போது வந்து ரொம்ப ஆங்கிரியான ஒரு மொமெண்ட்னா நிறைய இருக்குது பாஸ். நான் மோஸ்ட்லி எந்த ரைடு போனாலுமே அதில் நிறைய நடக்கும். நான் மோஸ்ட்லி வந்து வீடியோஸில் காட்ட மாட்டேன். பட் ஆனால் நிறைய நடக்கும் அந்த மாதிரி வந்து ரோட் ரேஜஸ் அதெல்லாமே நிறைய நடக்கும். என் கூட நிறைய இருக்குது ஆங்கிரி மூமெண்ட்ஸ்லாம். ப்ரோ பிகினிங் யூடியூபருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸ்மைலி. ஸோ பிகினிங் யூடியூபர்ஸ்க்குனா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து நிறைய வந்து ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம் மட்டும் போடுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இக்னோர் பண்ணுங்கள். சஜஷன் கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் வரும். மீன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது, இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ, நீங்கள் இது மாதிரி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸை வந்து எடுத்துக்கலாம். பட் ஆனால் வந்து அதையே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி கமெண்ட்ஸை வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கணும். இப்படி செல்ஃபாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிறோம் ஒரு வீடியோ போடும்போதுன்றது தான் வந்து முக்கியமான ஒரு மேட்ரு. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக வந்து நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ணக்கூடாது. மேக் பண்ணால் அதில் கரெக்டான ஒரு அவுட்புட்டும் வராது. ஸோ வந்து நம்மளுக்கு மைண்டில் இருக்கும் இந்த வீடியோ வந்து இப்படி தான் ஷூட் பண்ணணும், இன்றைக்கி வீடியோ இப்படி தான் ஷூட் பண்ணணும், இந்த கண்டென்ட் தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் வந்து அதை எதுவுமே வந்து பொருட்படுத்தாதீங்க. சஜஷன் கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் எது உங்களுக்கு நல்லதுன்னு தோந்தோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். மற்ற எல்லாத்தையுமே வந்து கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அதை மட்டும் தான் சொல்லி விரும்புகிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபை பண்ணதோ அதை மட்டும் பண்ணுங்கள். வியூஸ்க்காக லைக்ஸுக்காக வந்து அன்னெசரி கண்டென்ட்ஸ் பண்ணாதீங்க.
சேஃப், வீட்லேயே இருங்க. அடுத்த vlogல பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி வந்து இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமாவே அடுத்த vlog ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டெய்லி அப்பப்போ வந்து நம்ம vlog பண்ணி அப்பப்போ எடிட் பண்ணி போகிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ முடிச்சுட்டு அப்படியே உடனே எடிட் பண்ணி போய் அப்லோட் பண்ணிட்டு அடுத்த vlogகையும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ see people in the next video. Till that, signing off here. சரி, as usual, just eat, sleep, ride and repeat that again, guys. சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. பை, ஸ்டே ஹோம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா பைக்கை வந்து நம்ம வீட்லேயே வச்சுக்கிற காரணத்தினால ஜஸ்ட் வந்து பைக்கை பார்க் பண்ணும்போது வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டு பார்க் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பைக் சைட் ஸ்டாண்டில் வந்து கீழே விடுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கும். சப்போஸ் இந்த கேஸ் வந்து பைக்குக்கு வந்து பார்க்கிங் இல்லை, வெளியே தான் நிப்பாட்டிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் டிஸ்க் லாக் ஒன்று போட்டு வைங்க. அதுதான் வந்து சேஃபு. ஏன்னா வந்து இந்த மாதிரி டைமில் வந்து திட்டு விஷயங்கள் வந்து நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு சேஃபாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னும்போது சரி 2 டயருமே வந்து கீழே தரையில் படாமல் இருக்கும். ஸோ படாமல் இருக்குன்ற இதில் வந்து டயர் எதுவுமே டேமேஜ் ஆகாது சப்போஸ் எதுனா கூட. ஏன்னா அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சைட் ஸ்டாண்ட் போட்டு ஒரு 10 நாள் 15 நாள் எடுக்கலை அப்படின்னா வந்து டயருடைய காற்று வந்து ப்ரெஷர் கம்மியாகிடும், ப்ளஸ் வந்து டயரும் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்து பைக்கை வந்து அட்லீஸ்ட் 2 to 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து சும்மா வச்சு ஸ்டார்ட் பண்ணி சென்டர் ஸ்டாண்ட் போட்டு கியர் போட்டு அதுக்கப்புறமா வந்து சும்மா வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்து வைங்க. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆயில் போட்டு வைங்க மறக்காமல். ஏன்னா வந்து அப்படியே நிற்கிற காரணத்தினால கண்டிப்பாக வந்து ரஸ்ட்டு பிடிக்க ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி டைமில் தான். ஸோ வந்து எல்லாத்துக்கும் ஆயில் போட்டு வைங்க. கீப் யுவர் ரைட் சேஃப்.